ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, விநாயகருக்கு விநாயகி, வைநாயகி, விக்னேஸ்வரி, கணேசினி, கணேஸ்வரி, ஐங்கனி என்னும் பெண்பால் சிறப்பு பெயர்கள் உண்டு. இந்து மதத்தில் மட்டுமல்ல, பௌத்த சமண சமயத்தர்களால் சிறப்பாக வழிபடும் சிறப்பு இவருக்கு உண்டு. அன்பர்கள் இந்த கருத்தை மனதில் நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய 15/5/2026 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் வைகாசி 1. இன்றுதான் வைகாசி பிறக்கிறது. விஷ்ணுபதி புண்ணிய காலம். சென்னை சென்னகேசவ பெருமாள் விளையாட்டு விழா. மாத சிவராத்திரி. வீரபாண்டி கௌரி அம்மன் சன்னதி தொகுதியில் தேர். உலக குடும்ப தினம். சூன்ய திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை. மாலை பொழுதிலே 5 மணியிலிருந்து 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. திதி திரியோதசி காலை 6:25 வரை. சதுர்தசி நள்ளிரவு கடந்து 3:58 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி. மாலை 6:57 வரை. யோகம் அமிர்த சித்த யோகம். சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், மாந்தி கிரகத்தால் ஏற்படும் தீய பலன்கள் மாற. மாந்தி கிரகம் நவ கிரகத்திற்கு அடுத்த ஒன்று. நாம் இதனை பெரிதாக நினைப்பது இல்லை. சிற்றெரும்பு நறுக்கென கடிப்பது போல மாந்தி கிரகமும் சில நேரங்களில் தீய பலனை கொடுத்துவிடும். பிறந்த ஜாதகத்தில் மாந்தி கிரகம் சந்திரனோடு கூடி 4, 10ஆம் இடங்களில் அமர்ந்தார் தாய்க்கு பீடை தரும். சூரியனோடு கூடி 3, 9 ஆகிய இடங்களில் அமர்ந்தால் தந்தைக்கு பீடை தரும்.
ஒருவருடைய லக்னத்தில் மாந்தி கிரகம் இருந்து அதனோடு சனி ராகு அல்லது கேது கூடியிருந்து லக்னாதிபதி 8ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ அமர்ந்தாலோ அந்த ஜாதகருக்கு தீராத நோயாளியாக இருப்பார். இப்படிப்பட்ட ஜாதகம் அமைய பெற்றவர் தாய் தந்தை நோய் ஆபத்தில் இருந்து வாழவும், ஜாதகரின் தீராத நோய் தீரவும் பரிகாரம் செய்து கொண்டால் மாந்தி கிரகத்தின் தாக்கம் குறை. அதுபோல ஒருவரது ஜாதகத்தில் மாந்தி கிரகம் லக்னம் அல்லது சந்திரன் நின்ற ராசிக்கு 11இல் யோக பலன்களை தரும். சூரியன், சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் எந்த கிரகத்தாவது கூடி நின்றால் அந்த 6 தசா புத்திகளில் 2 மடங்கு யோக பலன்களை கொடுக்கும். எனவே மாந்தி கிரகத்துக்கு உரிய பரிகாரத்தை செய்து கொண்டால் மாந்தியினால் வரும் தீய பலனை விலக்கிக் கொள்ளலாம். மாந்தி கிரகத்தினால் வர உள்ள யோக பலனை அடைந்து விடலாம். எல்லா ஜாதகர்களுக்குமே மாந்தி கிரகம் வரும். எனவே ஜாதகர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்து நன்மை அடையலாம். மாந்தி கிரக தோஷத்தை விளக்கும் சக்தி படைத்தவர் சிவபெருமான் ஒருவரே. அதுபோல மாந்தி கிரகத்தால் வரும் யோக பலனையும் இரட்டிப்பாய் தருபவரும் சிவபெருமான் தான். சிவபெருமானின் நட்சத்திரம் உத்திரம். உத்திரம் வரும் நாட்களில் அதிகாலையில் எழுந்து கோயிலுக்கு சென்று சிவனுக்கு பாலபிஷேகம் செய்ய. இதுபோல் 9 மாதங்களில் வரும் உத்திரம் நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்ய. இவ்வாறு தொடர்ந்து 9 நட்சத்திரத்தை அன்று சிவனுக்கு பாலபிஷேகம் செய்பவர்களுக்கு மாந்தியால் வரும் தோஷம் விலகும், யோக பலனும் இரட்டிப்பாய் கிடைக்கும். 2வது பரிகாரம், ஆலயம் சென்று உத்திர நட்சத்திரத்திலே சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்ய முடியாதவர் அவர்கள் வீட்டில் இருந்தபடியே 9 பேருக்கு வெளியாட்களுக்கு காலை உணவு வழங்கி வரும். இதுபோல் தொடர்ந்து 9 உத்திர நட்சத்திரத்துக்கு 9 பேருக்கு காலை உணவு வழங்கி மாந்தி பரிகாரம் செய்து கொள்ளலாம். தோஷம் விலகும், யோக பலனும் இரட்டிப்பாய் கூடும். நாளைய தினம் ஊழ்வினை தோஷம் நீங்க அதற்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே 10ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ஜீவனஸ்தானம், உத்தியோகஸ்தானம், வியாபாரஸ்தானத்தை பல்வித கோணங்களில் ஆராய்ந்த வண்ணமாகவே இருக்கின்றோம். அதற்கு உண்டான கிரக இணைவுகளை புரிந்து என்னென்ன தொழில் அமையும் என்பதையும் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றைய தினம் யாருக்கெல்லாம் வட்டி கடை சிறப்பாக இயங்கும். குரு 10ஆம் அதிபரோடு சம்பந்தம் பெற வேண்டும். குருவும் புதனும் கூடி 10இல் அமர வேண்டும். புதன் 10ஆம் அதிபராக குருவோடு நிற்க, புதன் 10இலே நிற்க 10ஆம் பாவத்தை பார்க்க, குரு 2ஆம் இடத்தையோ 11ஆம் இடத்தையோ பார்க்க வட்டி தொழில் அமையும். சனி 11இல் ஆட்சி உச்சமோ பெற்றால் வட்டி தொழில் எளிதாக அமையும். குரு 1, 2, 4, 5, 9, 10, 11 ஆட்சி உச்சம் பெற்று அந்த கேந்திரத்தில் சந்திரன் நிற்க வட்டி தொழில் அமையும். யாருக்கெல்லாம் தோல் வியாபாரம் 10ஆம் அதிபர் குருவாக அமைந்து 10இலே நிற்க, மேலும் ராகுவோடு கூடும் அந்த அமைப்பை பெற்றவர்களுக்கு தோல் வியாபாரம். 3இலே செவ்வாய் அமர்ந்து குருவால் பார்க்கப்பட்டிருந்தால் தோல் வியாபாரம். பேக்கரி தொழில் செவ்வாய் 10ஆம் அதிபராய் இருந்து நெருப்பு ராசிகளில் மேஷம், சிம்மம், தனுசு வெற்றில் நிற்க பேக்கரி தொழில் அமை. மருத்துவ விற்பனை பிரதிநிதி, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் என்ற அமைப்பிலே வருபவர்கள் 10ஆம் அதிபர் சரராசியில் நின்றார். இந்த அமைப்பு உண்டாகும். சரராசி என்பது மேஷம், கடகம், துலாம், மகரமே ஆகும். விமான பணி பெண் யாருக்கெல்லாம் 9வது வீட்டிலே 10ஆம் அதிபர் நிற்க வேண்டும். பல கிரகங்கள் அது 10ஆம் அதிபரோடு கூடி 9இல் நிற்க வேண்டும். மேற்கூறியவாறே சரராசி என்றால் நிச்சயம் பணியில் இருப்பேன். மருத்துவ விற்பனை பிரதிநிதி, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் 10ஆம் அதிபரோடு சூரியன் அல்லது செவ்வாய் அல்லது கேது சம்பந்தப்பட்டிருந்தால் இந்த அமைப்பு சரராசியில் மட்டுமே இருக்க வேண்டும். சரராசி என்பது மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகும். யாருக்கெல்லாம் திரைப்பட கொட்டகை கட்ட அதிலே பணம் பெறுகின்ற அமைப்பு, சுக்கிரன் புதன் 3இல் கூடி இருக்க வேண்டும். சுக்கிரன் 3ஆம் அதிபராய்
புதனோடு 10ல் இருக்கலாம். 3ஆம் அதிபர் புதனாகி சுக்கிரனுடன் 10வது வீட்டில் இருக்க 10வது இடத்திற்கு சனி சம்பந்தம் ஏற்பட வேண்டும். சுக்கிரன் புதன் 3ஆம் அதிபரோடு தொடர்பு கொள்ள வேண்டும். சந்திரன் 10ஆம் அதிபரோடு தொடர்பு கொள்ள வேண்டும். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ராகு கேதுவிற்கு இடையில் வரும் சூரியன். மே 15 முதல் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. வேத ஜோதிடத்திலே கிரகங்களின் ராஜாவாக கருதப்படுபவர் சூரியன். இந்த சூரியன் மாதம் ஒரு முறை ராசியை மாற்றுவார். அப்படி சூரியன் ஒவ்வொரு மாதமும் ராசியை மாற்றும் பொழுது தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன. அந்த வகையிலே சூரியன் மே 15ஆம் தேதி ரிஷப ராசிக்குள் நுழைய உள்ளார். அந்த மாதம் வைகாசி மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரிஷப ராசியினுடைய அதிபதி சுக்கிரன். சூரியன் ரிஷபராசிக்குள் நுழையும் போது தமிழ் மாதமான வைகாசி பிறக்கிறது. அது மட்டுமன்றி சூரியனின் பெயர்ச்சி சற்று சிறப்பானது. ஏனெனில் இந்த ராசியில் சூரியன் செல்லும் போது புதனோடு சேர்ந்து புத ஆதித்யாய ராஜ யோகம் உருவாகுவதோடு சனியின் சிறப்பு பார்வை சூரியன் மீது விழுகிறது. அது மட்டுமல்லாமல் சூரியன் ராகு மற்றும் கேதுவிற்கு இடையில் அது மையத்தில் பயணிக்க உள்ளார். அதாவது தற்பொழுது ராகு கும்பராசி, கேது சிம்ம ராசியிலும் உள்ளன. இந்த அரிய நிகழ்வின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். இருப்பினும் 5 ராசிக்காரர்கள் சூரியனின் இந்த நிலையால் நல்ல அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெற உள்ளனர். இப்பொழுது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம். முதலிலே ரிஷப ராசியின் முதல் வீட்டிற்கு சூரியன் செல்லுகின்றார். அதுவும் ராகு கேதுவுக்கு இடையே சூரியன் பயணிப்பதால் இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் சந்தோஷம் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடின உழைப்பின் பலன் கிடைக்கும். ஒவ்வொரு வேலையும் மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சிலருக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. இருப்பினும் குடும்பத்தினருடன் உறவு சிறப்பாக இருக்க சிறிது முயற்சி வேண்டும். கடகம் 11வது வீட்டிலே சூரியன் செல்லுகின்றார். ராகு கேதுவுக்கு இடையே சூரியன் பயணிப்பதால் இந்த ராசிக்காரரும் முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றி பெறும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்பு உள்ளது. பணப்பிரச்சனைக்கு முடிவு வரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பணி இடத்தில் உங்கள் செயல்திறன் பாராட்டும் புகழும் கிடைக்கும். உடன் பிறந்த முழு ஆதரவு கிடைக்கும். பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். சிம்ம ராசியின் 10வது வீட்டுக்கு சூரியன் செல்லுகின்றார். அதுவும் ராகு கேதுவிற்கு இடையே சூரியன் பயணிப்பதால் இந்த ராசிக்காரருடைய திட்டங்களும் ஒவ்வொன்றும் வெற்றிகரமாய் நடக்கும். நீண்டகால ஆசைகள் இந்த காலகட்டத்திலே நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது. மேலும் கடின உழைப்புக்கு நல்ல பலனும் கிடைக்கும். இதன் மூலம் சந்தோஷம் பெருகும். நிதி நிலைமையை வலுப்படுத்த சிக்கனமாய் இருப்பீர்கள். இது சற்று கடினமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். வீட்டு சூழல் மகிழ்ச்சி இருக்கும். அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள் 6வது வீட்டுக்கு சூரியன் செல்லுகின்றார். அதுவும் ராகு கேதுக்கு இடையே சூரியன் பயணிப்பதால் இந்த ராசிக்காரர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். நிதி நிலை வலுப்படுத்தக்கூடிய கடினமாய் உழைக்க வேண்டியதற்கு முக்கிய கடின உழைப்பிற்கு பலன் உடனே கிடைக்கும். உங்களை விட்டு சென்றவர்கள் உங்களை தேடி வருவார். அடுத்தது மீன ராசிக்காரர்கள் 3வது வீட்டிற்கு சூரியன் செல்லுகின்றார். அதுவும் ராகு கேதுவுக்கு இடையே சூரியன் பயணிப்பதால் இந்த ராசிக்காரர்கள் சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதனும் வாய்ப்பும் உள்ளது. குடும்ப சூழல் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். வெற்றிகள் குவியும். பண வரவு அதிகரிக்கும். புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். முக்கியமாக உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது மே மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலனை பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன்
6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பது தொடர்ந்து 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலன்களை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் நீங்கும். பார்ட்னர்களில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை சந்திக்க நேரிடலாம். மேல் அதிகாரிகளோடு அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்கள் தக்க பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், வெளிர், பச்சை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் நீங்கும். பார்ட்னரில் இருந்து வந்த மனக்குழப்பம் மாறும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர் திடீர் பயணத்தை சந்திக்க நேரிடலாம். மேல் அதிகாரிகளோடு அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வேலை முயற்சி செய்தவர்களுக்கு தக்க பலன் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்து எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். அதனால் மனமகிழும் காரியங்களும் நடக்கும். ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனாலும் கவனமாய் எல்லோரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பிள்ளைகளிடம் கவனமாய் இருப்பது, அன்பாக பேசுவது நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாய் இருப்பார்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனாலும் கவனமாய் எல்லோரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பிள்ளைகளிடம் கவனமாய் இருப்பது, அன்பாக பேசுவது நல்லது. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாய் இருப்பார். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மனதிலே தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். அடுத்தவருடன் பழகும் போது கவனம் தேவை. வீண் ஆசைகள் மனதில் தோன்றும். கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்கள் தலையிடாமல் இருப்பது நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். அடுத்தவரும் பழகும் போது கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த வீண் ஆசைகள் மனதில் தோன்றும். கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையை தரும். கடக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று காரியங்கள் திடீர் தடை ஏற்படலாம். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். சக மனிதர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத அலைச்சல் ஏற்படலாம். திடீர் தடை தாமதம் ஏற்படலாம். மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பெரியோரின் ஆசிரியர் அரவணைப்பு இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று காரியங்கள் திடீர் தடை ஏற்படலாம். திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த சக மனிதர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படலாம். திடீர் தடை தாமதம் ஏற்படலாம். மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த பெரியோர் ஆசிரியர் அரவணைப்பு இருக்கும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மறைமுக எதிர்ப்புகள் குறையும். எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். வழக்குகள் தகராறுகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் அக்கறை காட்டுவீர்கள். அதே வேளை கடுமையான முயற்சிகளுக்கு தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும். மனதில் உற்சாகம் உண்டாகும். புதிய ஆர்டர்கள் பிடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெளிர், நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6.
மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மறைமுக எதிர்ப்புகள் குறையும், எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெறும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழக்குகள் தகராறுகள் சாதகமான பலன் கிடைக்கும், எந்த ஒரு விஷயத்தில் மிகவும் அக்கறை காட்டுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடுமையான முயற்சிகள் தேவை, தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும், மனதில் உற்சாகம் உண்டாகும், புதிய ஆடைகள் பிடிப்பது வேகம் காட்டுவீர்கள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றியும் இயங்க. கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடும் மகாலட்சுமியுடைய காயத்திரியும் சொல்லி வர சந்திராஷ்ட தின தீட்சினை மட்டுப்படும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும், கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் மாறும், குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டுவதன் மூலம் அவருடைய நன்மதிப்பை பெறுவீர்கள். மன நிம்மதி உண்டாகும், உறவினக வருகை இருக்கும், தாய் வழி உறவினர்கள் இருந்து வந்த மன கசப்புக்கள் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பிரவுன், அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும், கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் குழந்தையின் நலனில் அக்கறை காட்டுவதன் மூலம் அவர்களுடைய நன்மதிப்பை பெருக மன நிம்மதி உண்டாகும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினர்கள் வருகை இருக்கும், தாய் வழி உறவினரும் இருந்து வந்த மனக்கசப்புக்கள் நீங்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எந்த ஒரு செயலும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீர்கள். மற்றவருக்கு இருந்த தகராறுகள் தீரும், உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பணிகளில் கவலை இருந்தாலும் நிறைவாக முடியும். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்கள் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6. விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த மற்றவர்களுடன் இருந்த தகராறுகள் தீரும், உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பணிகளில் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக முடியும். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்து வீண் விவகாரங்கள் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மையை தரும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தேவையற்ற பிரச்சனைகள் தலையிடாமல் இருப்பது நல்லது. மனோதிடம் உண்டா, கடன்கள் நோய்கள் தீரும். விவாதம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாய் நடந்து முடியும். நன்மை தீமையை பற்றி கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடப்பின் முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டுவீர்கள். எதிலும் உற்சாகத்துடன் ஈடுபடுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை, அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தேவையற்ற பிரச்சனைகள் தலையிடாமல் இருப்பது நல்லது. மனோதிடம் உண்டாகும், கடன்கள் நோய்கள் தீரும். பூராட நட்சத்திரத்தை சார்ந்த விவாதம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாய் நடந்து முடியும். நன்மை தீமையை பற்றி கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டி எதிலும் உற்சாகத்துடன் பாடுபடுவீர்கள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எல்லா முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம், அவர்களால் நன்மையும் ஏற்படும். சுப செலவுகள் இருக்கும். பண வரத்து திருப்தி தரும். உங்களது செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாய் இருப்பார். பேச்சு திறமை கை கொடுக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு, அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எல்லா முயற்சிகளும் வெற்றி உண்டார். புதிய நபர்களின் அறிமுகம், அவர்களால் நன்மையும் ஏற்படும். திருவோண நட்சத்திரத்தை சார்ந்த சுப செலவுகள் இருக்கும். பண வரத்து திருப்தி தரும். உங்களது செயலுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருப்பார். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்து பேச்சு திறமை கை கொடுக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் வியாபாரம் மிதமாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரத்து தாமதப்பட்டாலும் கைக்கு வந்து சேரும். தொழில் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் கடினமான பணிகளை செய்ய வேண்டியது இருக்கும். உங்களது பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருப்பவர்கள் நல்ல பெயரை பெறுவீர்கள். சக ஊழியரிடம் கவனமாய் இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நீலம், அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தொழில் வியாபாரம் மிதமாக இருந்தாலும் எதிர்பார்த்த பண வரத்தால் தாமதப்பட்டாலும் கைக்கு வந்து சேரும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்த தொழில் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் கடினமான பணிகளை செய்ய வேண்டியது இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உங்களுடைய பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருப்பவர்கள் நல்ல பெயரை பெறுவீர்கள். சக ஊழியரும் கவனமாய் இருப்பது நல்லது. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத விஷயத்தால் மன வருத்தம் ஏற்படலாம். கவனம் தேவை. குழந்தைகள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீர்கள். செயல்களுக்கு பக்கபலமாய் யாராவது இருப்பார்கள்.
திறமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பது, செலவுகள் குறைப்பது, நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத விஷயத்தால் மன வருத்தம் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழந்தைகள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீர்கள், கவனம் தேவை. செயல்களுக்கு பக்கபலமாய் யாராவது இருப்பார்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திறமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பதில் செலவுகளை குறைப்பது, நன்மையை தரும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.